பிரதர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. ஏன் டெட் ஸ்கீம்லேயும் ரிஸ்க் இருக்குன்னு அக்கா சொன்னாங்க. அது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இருக்கும். அப்படின்னா பாரு, நீ வண்டி ஓட்டுற, சீட் பெல்ட் போடுற, டிராஃபிக்கோட ரூல்ஸையும் நீ ஃபாலோ பண்ணுற, இருந்தாலும் ரிஸ்க் இருக்கத்தானே செய்யும். அதே போல தான் நீங்கள் டெபிட் அல்லது ஈக்விட்டி எதுவாக இருந்தாலும் அதில் ரிஸ்க் பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். இன்னும் கொஞ்சம் புரிய வைய. நம்ம டெட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த திட்டம் அதற்கு இணையான ஏதேனும் அரசாங்க ஆவணங்கள் அல்லது கார்ப்பரேட் நிறுவனத்தின் பாண்டுகள் அல்லது டிபெஞ்சர்களில் முதலீடு செய்திருக்கிறதா பாருங்க. ஞாபகம் இல்லையா? இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்க. எனிவேஸ், எங்கே முதலீடு இருக்கோ அங்கே ரிஸ்க். ஆகவே டெட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் செய்யும் போது நீங்கள் இந்த 3 வகையான ரிஸ்க்குகளை கன்சிடர் செய்யணும். முதலாவது ரிஸ்க் கிரெடிட் ரிஸ்க். உங்கள் ஸ்கீம் ஏதேனும் நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்யும் போது அந்த நிறுவனம் நிதி சிக்கல்களில் சிக்கி உங்க பணத்தை திரும்ப பெற முடியாம போகலாம். இது உங்கள் டெட் ஸ்கீமில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த நிச்சயமற்ற தன்மையை கிரெடிட் ரிஸ்க் என்று சொல்வாங்க. இரண்டாவது ரிஸ்க் லிக்விடிட்டி ரிஸ்க். அனைத்து முதலீட்டாளர்களும் ஒரே நேரத்தில் திட்டத்தில் இருந்து தங்கள் முதலீடுகளை திரும்ப பெற விரும்பினால் அல்லது பிற சாதகமற்ற சூழ்நிலையில் நிதி மேலாளர்கள் திட்டத்தின் பத்திரங்களை நஷ்டத்தில் விற்றால் திட்டத்தின் பணப்புழக்கம் குறையலாம். இதை பணப்புழக்க நெருக்கடி என்று சொல்வாங்க. மூன்றாவது ரிஸ்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். உங்கள் கடன் திட்டம் பத்திரங்களில் முதலீடு செய்யப்படும் போது மற்றும் இந்த செக்யூரிட்டிகளின் விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் போது, வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏற்படும் போது நிச்சயமாக உங்கள் நிதியையும் பாதிக்கிறது. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். ரிஸ்க்னா என்ன அப்படின்னு முதலீடு செய்யும் போது ரிஸ்க் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது போன்ற கண்டென்ட்களுக்கு எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.